நாம் ஏற்கனவே பேசின பிரசங்கத்தை சிறிது நினைவுபடுத்தி பிறகு செல்வோமாக. கடந்து போன பாடத்திலே நாமோ இயேசு யாருக்காவது இடரல் உண்டாக்கினாரா, இல்லை என்று நாம் பதில் சொல்வோம் என்றால், யூதருக்கு இயேசு இடரலாயிருந்தது எப்படி, இடறுவதற்கான கல்லா இருந்தது எப்படி, இதை நாம் கடந்த பாடத்தில் பேசினோம். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த போது இடரல் அவருக்கு முன்னாக வைக்கப்பட்டதா, அந்த இடரலை அவர் எவ்வாறு ஜெயித்தார்? கேள்வியானது, நமக்கு முன்பும் இடரல் வைக்கப்படுமா? இடரல் வேண்டாம் என்று நாம் சொல்ல முடியுமா? ஆனால் இடரலை நாம் உண்டாக்கலாமா? அப்படியானால் இயேசு இடரலா இருந்தது எப்படி, இடறுவதற்கான கல்லா இருந்தது எப்படி என்றால், விசுவாசிக்கிறவன் இடறி போவதில்லை. விசுவாசியாதவர்கள் அதிலே இடருண்டு கிடப்பார்கள். யூதருக்கும் இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கான்னு சொல்லி நம்ம 1 Corinthians 1:21 24 வரைக்கும் பார்த்தோம். ஆனா யாருக்கு தேவ பலனா இருக்கிறார் என்றால், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கார். இயேசு யோவான் 6:61 6ஆம் அதிகாரம் 60-61 பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ என்று கேட்டார். அவர் தேவனுடைய வார்த்தையை போதித்தார், அதை குறித்து அவர் அவ்வாறு கேட்டார். இயேசு தேசத்திலே வாழும் பொழுது யாருக்காவது இடரலா இருந்தாரா? வரி செலுத்தினார், இடரலா இராதபடி என்று சொன்னார். அப்ப இடரல் உண்டாக்குவது என்றால் என்ன? ரோமர் 16:17 பார்த்தோம். கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அவங்கள விட்டு நாமும் விலகணும். இடரல்னா என்ன? விலக்குவது, அதாவது கிறிஸ்துவை விட்டு விலக்குவது. நம்ம போதிக்கிற போதனை கூட சிலர் விலக்கிடும். நம்ம போதிக்கும் போது கூட அவங்க குழந்தைகளா பலமானவங்களான்னு பார்க்கணும். இயேசு இடரல் உண்டாக்கும்படி போதிக்கல, போதனையே அவங்க முன்னாடி வைக்கிறாரு. விசுவாசிக்காதவங்க இடறி போறாங்க. ஆனா இயேசு இடர வேண்டும் என்று விரும்பி வைக்கல. நாம் கூட அவ்வாறுதான் புரிந்து கொள்கிறோம். அப்போ சபையிலே ஒரு சகோதரன் இடறுவதற்காவது தவறுவதற்காவது நாம எந்த காரியம் செய்யக்கூடாது. மாம்சம் புசிக்கிறதோ அல்லது மதுபானம் பண்ணுகிறதோ மற்ற எதையாயில் செய்வது சகோதரன் இடறுவதற்காவது தவறுவதற்காவது பலவீனப்படுவதற்கு எது இருந்தால் நம்ம செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். தடுக்கலையும் இடரலையும் ஒரு சகோதரனுக்கு முன்னாடி நாம போடக்கூடாது. போடுவதுன்னா என்ன? ரோமர் 14:13 பாருங்க. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். போடுவதுன்னா என்ன? அப்ப இயேசுவுக்கு முன்னாடி இடரல் இருந்ததா இல்லையா? அப்ப நம்ம எப்படி இந்த கருத்துல எப்படி போடுறது பாருங்க. அங்க போஜனம், பானம், இந்த மாதிரி காரியங்களை நாட்களை விசேஷித்து கொள்றது, இதுல ஒரு இடறினார்னா நம்ம அது மாதிரி போடக்கூடாது. சகோதரனுக்கு முன்னாக நம்ம விரும்பி போடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை நம்ம போதிப்போம், அது அவருடைய காரியம். இயேசு எப்படி செய்தாரோ நம்ம அப்படியே செய்வோம். ஆனா தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிற ஒருத்தருக்கு நாம இடரல உண்டாக்க கூடாது. அப்படி இடர பண்ணிட்டோம்னா அந்த பாதகம் நம்மேல வரும். அதாவது தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கும் இடரலையே முன்னாடி வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இடர வேண்டும் என்று நம்ம யாரும் செய்ய மாட்டோம், கண்டிப்பா அது செய்யக்கூடாது. ஆனா அப்படி துணிகரமா நம்ம ஏதாவது செய்வோம் என்றால் நாம் பாவத்திற்குள்ளாகும். எந்த மனுஷனால், மத்திய 18:7 பார்த்தோம், எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு சொன்னார்.
அப்போ நம்ம சாப்பிட்டு ஒருத்தர் இடர்னான்னா அவனுக்கு ஐயோ. பாருங்க, விசுவாசமாக இருக்கிற ஒருத்தரையும் நம்ம கட்டுவிக்க பாடுபடணுமே தவிர இடறுவதற்காக பாடுபடக்கூடாது. மத்தேயு 16:23 பார்த்தோம், நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திருக்காய் என்று அப்பாலை போ சாத்தானே சொன்னார். இதை நம்ம கடந்த பாடத்தில் நாம் பார்த்தோம். இந்த பாடத்திலையும் நம்ம தொடர்ந்து சில வசனங்களை பார்த்து இந்த பகுதியை நம்ம முடித்து விடுவோம். இடரல் நமக்கு இருக்கும். நம்ம இடரலையும் தடுக்கலையும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம போடக்கூடாது. இயேசுவை பரிசுத்தம் செய்தவர் யாரு, அவர் நொறுக்குனது யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். ஏசாயா 53:10 பிதாதான் அவர் நொறுக்கினார், நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடு எனக்கு இடரலா இருக்கக்கூடாது, நீதியான பாடுகள். அவரை பரிசுத்தம் செய்யும் போது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறோம். எபிரேயர் 2:11 எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அப்ப இயேசுவை பிதாவானவர் தான் பிரித்தெடுத்தார். தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவத்தை அவர் மேற்கொண்டிருந்தால் இடரல் அவனுக்கு வருமா? பாருங்க, நமக்கு உலகத்தில் வாழும் பொழுது அநேக காரியங்கள் இருக்கிறது, சோதனைகள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, நொறுக்குதல் இருக்கிறது, நாம் இடறி போவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. மத்தேயு 13:21 ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டானுடனே இடரல் அடைவான். தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இடரல் அடைஞ்சா அதுக்கு நாம பொறுப்பாளி இல்லை. தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தையை நாம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவங்களுடைய இருதயங்களையும் மனதையும் பார்க்கிற அளவுக்கு நம்ம தேவ ஞானம் உள்ள பெரிய விசுவாசம் உள்ள பலவான்களும் கிடையாது. அவங்க போதிக்கும் போது எதை புரிந்து கொள்றாங்க, எதுல புரிந்து கொள்ள பலம் இல்லை, எதுக்கு பதில் சொல்றாங்க, எதுக்கு பதில் சொல்ல தெரியல. இப்போ நம்ம அவங்களுடைய சுபாவங்களை எந்த அளவுக்கு தேறி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க, அவங்களால இதை ஜீரணிக்க முடியுதா முடியலையா என்று 1 கொரிந்தியர் 3 அப்போஸ்தலனாகிய பவுல் கவனித்தது போல, எபிரேய கிறிஸ்தவர்கிட்ட அங்கே சொல்றது போல நம்ம கவனிக்க முடியும். ஆனா அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க இருதயத்தில், நம்ம அவங்களுடைய பேச்சில் இருந்தோம், வார்த்தையில் இருந்தோம், அவங்க செய்கையில் இருந்தோம், திரும்ப பதிலளிக்கும் போது இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதை கொடுக்கணும், இதை கொடுக்கக்கூடாதுன்னு அப்போதான் நம்ம பார்க்க முடியும். அப்போ சரி ஏற்றுக்கொள்றாங்க, அவங்க தங்களை தெரியும் அப்படிங்கிறதா காட்டிக்கிறாங்கன்னா, ஒருவேளை காட்டிக்கிறதை கூட நம்மளால பார்க்க முடியும். உண்மையிலே அப்படி இருக்காங்களான்னு பார்த்தா நம்ம வசனத்தை போதிப்போம். அவங்க இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அதுக்கு நாம பொறுப்பாளி கிடையாது, போதிக்கிற இயேசு பொறுப்பாளி கிடையாது. இயேசு மாம்சத்தையும் ரத்தத்தையும் சாப்பிடணும்னு சொன்னாரு, அவங்க இடறி போயிட்டாங்க, அதுக்கு இயேசு காரணர் கிடையாது. அந்த வசனத்தை சொல்லிதான் ஆகணும். நீங்க செய்யறது கர்த்தருடைய பந்தி இல்லை, உங்களை புகழ மாட்டேன்னா அதுக்கு இடறி போனா என்ன செய்ய முடியும்? இஸ்ரவேலர் மக்கள் வனாந்தரத்தில் நடக்கணும், பாடுகள் நடக்கணும், அதுக்கு இடறி போனா அவருக்கு மோசேயும் யோசுவாவும் குற்றவாளிகளா? கண்டிப்பா இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்றோம், அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மனதில்லை, துன்பம் வருது, அதை தாங்க முடியலன்னா தேவன்கிட்ட பலன் தாங்க கேட்கணும். இயேசுவுக்கு முன்னாடி இடர்ல இருந்தது, ஐயோ இந்த மாதிரி இடர்ல எனக்கு தாங்க முடியலன்னு ஒரு போயிடல. பவுலுக்கு முன்னாடி இருந்தது. எப்படி வெற்றி பெற்றாரு? வெற்றி பெற்றது நமக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது? எது தேவனுக்குரியது, எது மனிதனுக்குரியது என்று தேவன் அறிவித்திருக்கிறாரா? நிச்சயமா அறிவிச்சிருக்காரு. நாம் அதை தேடி ஓடணும். நீ எனக்கு இடர்லா இருக்கிறாய், அப்பாலை போ சாத்தானே சொன்னார். நம்மளால சொல்ல முடியுமா? யாரா கூட இருக்கலாம், உங்களுக்கு அன்பானவங்களா இருக்கலாம், நெருக்கமானவங்களா இருக்கலாம், யோபு போல மனைவியா இருக்கலாம், ஆகா போல மனைவியா இருக்கலாம், நமக்கு வரக்கூடிய சொந்த பந்த மக்களா இருக்கலாம், இயேசுவுக்கு தாயும் சகோதரர்களா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம்.
தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக இருக்கிறதை நம்ம கண்டுபிடிக்க தேவன்கிட்ட ஒத்தாசை கேட்கணும். அவர் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவோம். அப்ப இயேசு எப்படி கண்டுபிடிச்சாரு? இடர்லாம் இருக்கு, இது தேவனுக்கு ஏற்றது மனிதனுக்கு ஏற்றதுன்னு என்ன ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சார். மரிப்பது என்பது தேவனுக்கு ஏற்றது, மரிக்கக்கூடாது என்பது மனிதனுக்கு ஏற்றது. அந்த எண்ணங்களை விதைக்கிறத சாத்தானுடைய எண்ணம் அப்படிங்கிறது இயேசு கண்டுபிடிச்சார். இது பிதாவினுடைய செயலுக்கு எதிராக இருப்பதை கண்டுபிடிச்சாரு. இப்போதான் அது யாருடைய செயலை பேதுருட்ட கொடுத்துருக்கான்ங்கிற கண்டுபிடிச்சு எனக்கு பின்னாக போ சாத்தான் என்றார். நாம கூட அப்படி சொல்ல நமக்கு தைரியம் இருக்கா? முகத்தை பார்க்கிறோம். நம்மை வழிவழிக்கக்கூடிய இடர பண்ணுகிற மனுஷனுடைய முகத்தை நாம் பார்க்கிறோம். நாம் ஏமாந்து போவோம். யார் ஒருவர் முகத்தை மதிக்கிறார்களோ அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். மனிதனுடைய நம்பிக்கை வரும், மனிதனுடைய புகழ்ச்சி வரும். அப்பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் போவோம். அது நம்முடைய அன்பானவங்களா இருக்கலாம். பேதுரு இயேசுவுக்கு நெருக்கமானவர் இல்லையா? அதுக்காக அவர் முகத்தை பார்த்து எப்படி பேதுருவை சொல்றதுன்னு சொல்லி அவர் ஓடி வர பேதுருவைய சொன்னாரு. பேதுருவுக்குள் இருந்து செயல்படுகிற சாத்தான தான் சொன்னார். எனக்கு அப்பாலை போ பேதுருவே சொல்ல, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்றார். அப்போ நாம ஏன் அப்படி புரிஞ்சுக்க கூடாது? சாத்தானுடைய செயல்கள் இருக்கிறவங்களை நம்ம சாத்தான் தானே சொல்லுவாங்க, சொல்லணும். அப்போ நம்ம இந்த சோதனை எல்லாம் வெற்றி பெறுவது எவ்வாறு? வெற்றி பெறணுமா? நிச்சயமா. எபிரேயர் 5:7 இயேசு தம்முடைய சோதனையில் எவ்வாறு வெற்றி பெற்றார்? நாம் வெற்றி பெற பிதாவை நோக்கி கண்ணீரோட கூப்பிட்டோமா, ஜெபித்தோமா? நம்முடைய பலத்துல நாம ஜெபிச்சிருவோமா, செய்திருவோமா? இயேசுக்கே பிதாவினுடைய உதவி தேவைன்னா நான் என்னுடைய பலத்தில் நான் ஜெயிப்பேன் எப்படி சொல்ல முடியும்? தோத்துருவோம், தோல்வியுற்றுவோம். பாருங்க, அந்த ஜெபம் அவர் கேட்கப்பட்டதா? எதுக்காக? குமாரனா இருப்பதற்காக கேட்டாரா? எதுக்காக ஒரு இயேசு கிறிஸ்து இவ்வளவு சத்தம் போட்டு கண்ணீரோட விண்ணப்பம் வேண்டுதலும் ஏன் கெஞ்சணும்? எது கெஞ்சணும்? பாருங்க, நாம இப்படி கெஞ்சிரமா? அவரே இப்படி கெஞ்சினார் என்றால் நமக்கு என்ன சொல்லுது? அது பயபக்தி நிமித்தம் நாமும் அவருக்கு கேட்டது. நாமும் இப்படிதான் வெற்றி பெற முடியும். 2 கொரிந்தியர் 1:11 நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறோமா? அநேகருடைய ஜெபம் நமக்கு உதவி செய்யுமா? கேட்க வேண்டுமா? அவங்கெல்லாம் கேட்டாங்களா? பாருங்க, 2 கொரிந்தியர் 1:11 அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகராலே எங்கள் நிமித்தம் சோத்திரங்கள் செலுத்தும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறாங்க. நாம கேட்கிறோமா? கேட்டா நிச்சயமா உதவி கிடைக்கும். கேட்கணுமா? கேட்கணும். நாம கேட்கலைன்னா வெற்றி பெற முடியாதே. நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நம்ம கேட்கணும். எபிரேயர் 2:18 சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறக்கிற போது யார் உதவி செய்வாங்க? எபிரேயர் 2:18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப சோதிக்கப்படுவங்களுக்கு உதவி செய்ய நமக்கு ஒரு வல்லவர் இருக்கார் இல்லையா? மத்தியஸ்தம் பண்றதுக்கு இருக்காங்கல்ல, அவங்க மூலமா நம்ம ஜெபிக்கணுமா வேண்டாமா? அந்த வேலையை நம்ம செய்யணும், கேட்கணும். நம்முடைய பிரதான ஆசிரியர் நம்முடைய பலவீனங்களை உதவி செய்யக்கூடியவராக இருக்காரு. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஆசாரியர் இல்ல, பரிதபிக்கிறார். சோதிக்கப்படுவங்களுக்கு உதவி செய்கிறார். நமக்கு நம்பிக்கை எங்கே? 1 பேதுரு 2:6 இயேசுவானவரே பிதாவானவர் யாருக்கு விலையேறப்பட்ட கல்லாக வைத்திருக்கிறாரு? யாருக்கு இடறுவதற்கான கண்மலையா இருக்காரு? நாமே சிலர்கள் இடறி போறோம், சிலரையே வெற்றி பெறாங்க. வித்தியாசத்தை அங்க சொல்றாரு பாருங்களேன். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால்
தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று சொல்றார். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாம் இருக்கிறாங்க. பாருங்க, அப்போ ஒரு சாரார் இடறி போகல, இன்னொரு சாரார் இடறுறாங்க. யாரு இடர்ல? யாரெல்லாம் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விளையேற பெற்றது. உங்களுக்கு விளையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ அந்த கல் இடறுவதற்கு எதான கல்லும் விழுதற்கு எதுவான கண்மலையாயிற்று. அப்ப ரெண்டு காரியங்களை சொல்றார். நமக்கு போதிக்கப்பட்ட அந்த பிரமாணத்தை நம்ம கீழ்ப்படிஞ்சா அது விளையேறப்பட்டது. கீழ்ப்பள்ளினா அதுலேயே நம்ம தடிக்கு என்ன செய்வோம்? விழுவோம். அந்த பிரமாணம் நம்மளை கீழே தள்ளிடும். கிறிஸ்து தான் அந்த கல்லா இருக்காரு. அப்ப அவங்க சொல்றாரு, அவங்க விழுதற்கு ஏதுவாக கண்மலையும் ஆயிற்று என்று சொல்றார். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அப்படின்னா அது தேவனுடைய குற்றமா, போதிக்கிறவங்களுடைய குற்றமா? நீங்க கீழ்ப்படிஞ்சா நாம ஏன் இடற போறோம்? நிச்சயமா இடர மாட்டோம். கீழ்ப்படியாததினாலே தான் இடருவோம். கீழ்ப்படியாத தப்பிக்க முடியாது. கீழ்ப்படியாதே போனோம்னா இடறிதான் ஆவோம். இடறுகிறார்கள். கண்மலையா இருக்கும். அதுல எப்படி நம்ம வேலை செய்வோம்? கல்லா இருந்தா பரவாயில்ல, கண்மலையாச்சுன்னா. ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு சாரார் இருக்காங்க. ஒரு சாரார் விசுவாசிக்கிறாங்க, இன்னொரு சாரார் அதை விசுவாசிக்கல. விசுவாசியாதவங்க கண்டிப்பா இடருவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இயேசுவையோ மோசேயோ யோசுவாவையோ போதிக்கிறவங்களையோ குற்றச்சாட்ட முடியாது. நாமோ விசுவாசிச்சா விளையேறப்பட்டதா அது வேலை செய்யுது, இல்லைன்னா இடறுவதற்கு என்னவோ அதுவே. அது நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். யோவான் 12 இருக்கு இல்லையா? அப்போ உபத்திரவங்கள் வரும்போது இடறி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாம நிலைத்து நிற்கணும், பலம் கேட்கணும். நம்மள முடியாது. தகுதிப்படுத்தணும், விளைச்சல் கொடுக்கணும், இரக்கம் வேணும். நம்முடைய பாவத்திற்கு துணை போகாதபடி நம்மளை பிதாவானவரை பாதுகாத்துக் கொள்ளணும். கிறிஸ்து மூலமா இந்த வேலைக்கெல்லாம் நம்ம ஒத்தாசை கேட்கணும். நான் நினைக்கிறேன் நானே ஜெயிச்சிருவேன், அதுவே தோல்வியின் அடையாளம். நான் ஜெயித்து விடுவேன் என்ற ஒரு எண்ணமே தோல்வியின் அடையாளம். வேத வசனத்துக்கு எதிராக எது ஒன்றும் வெற்றி இல்லைங்க. வேத வசனம் நாம் அறியாமல் இருந்தால் தேவன் நமக்கு உதவிகரமாக இருக்கிறார். அறிந்தே நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாக இடறி போவோம். மத்தேயு 24:9-10 நெருக்கமோ அழுத்தமோ உபத்திரவமோ அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் நம்ம என்ன செய்ய தூண்டிவிடும்? மத்தேயு 24:9-10 அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பாய்க்கப்படுவீர்கள். எதுக்காக நம்மளுக்கு பகை வருது? என் நாமத்தின் நிமித்தம். சத்தியத்தை சொன்னா எதுக்கு பகை வருது? அதெல்லாம் முந்தின பாடங்கள் நிறைய பேசிட்டோம். அது பாவத்தை பிரிக்கும், பரிசுத்தப்படுத்தும், அது அவங்களுடைய இருதயத்தை குத்தும், அது வேலை செய்யும். அதனால அவங்களுக்கு அது பிடிக்கல. இப்போ அவங்க நம்ம கொலை செய்ய பார்ப்பாங்க, பகைக்கவும் பார்ப்பாங்க. அதனால இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பாங்க. இடர்கள் அடைச்சிட்டாங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கல, அந்த வசனத்தை விட்டு விலகிட்டாங்க. இது வேண்டான்றாங்க. எங்களுக்கு வசனமே வேண்டாம், இதமான சொற்களை சொல்றையாண்டு இஸ்ரவேலினுடைய மேய்ப்பர்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கேட்குறாங்க. எங்களுக்கு இதமான சொற்களை சொல்லு, மாயமானது பொய்ய சொல்லு. ஏன்னா இந்த வார்த்தை பிடிக்கல. இது எப்பவுமே உண்மைதான். மோசேயை உடன்படிக்கை கொடுக்கும் போது ஜனங்கள் பயந்துட்டாங்க. வேண்டாம் வேண்டாம், தேவன் எங்கிட்ட பேச வேணாம், மோசேயே நீ பேசு. பயம் பாருங்க, என்ன பயம் இது? என்ன பயம் பாருங்க, பாவத்தோடு வச்சுட்டு உயிர் பயம் பாருங்க. அப்படியானால் இந்த விதமான உபத்திரவங்கள் வரும் பொழுது இடர்கள் அடைந்து அவங்க வாரில் போக முடியாது. எது காட்டி கொடுத்தாங்க? கோபம். அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவர் காட்டி கொடுத்து தப்பிக்கிற வேலையை பார்க்கிறாங்க. அப்ப இந்த விதமான காரியங்களை செய்கிற மக்கள் அழுத்தங்களையும் அதையும் தாங்க முடியல அவங்களால. யாருக்கு இடர்கள் இல்லை? சங்கீதம் 119:165
தேவனுடைய வார்த்தைகளை நேசித்தால், அன்பு கூர்ந்தால் இடரல் இருக்குமா? வரலாம், ஜெயிக்க முடியும். இடரல் இல்லைன்றார். சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லைன்றார். அது நம்ம ஆமான்னு ஒத்துக்கிறோமா? இடரலை ஜெயிக்க முடியுமே. எப்படி இடரல் வரும்? தேவனுடைய வார்த்தையில் ஒருவன் நடந்து கொண்டிருந்தால், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நீதிமொழிகள் 4, 12, 15. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகள் ஓடினாலும் இடரமாட்டாய், அதை விட்டுவிடாதேன்னு சொல்றார். இப்படி நாம தேவனுடைய வார்த்தையில் நடக்கும்போது ஓடினாலும் இடர மாட்டோம்னா, அவ்வளவே ஸ்பீடா நம்ம வேலை செய்யும் போது இடறி போக மாட்டோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய புத்தி. தீயோருடைய வழி கிடையாது, அது வெளியே போகவே கூடாது. நம்ம அது இடறி போயிடுவோம், கடந்து போயிடணும். இப்படி நம்முடைய காதுக்கு இனிமையா இருக்கிற வார்த்தையை கேட்பதற்கே நம்ம விரும்பக்கூடாதுங்க. நம்மை சீர்திருத்தும் வார்த்தைகளையும் நாம் விரும்புவோமாக. கடிந்து கொள்கிற பிரசங்களையும் நம்ம கேட்போம். நம்முடைய இருதயங்களை தேவனுடைய கீழ்ப்படியும்படி எனக்கு உதவி செய்யணும்னு நம்ம கேட்போம். நல்லதுதானே? அதுதான் நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதுகாப்பு, இடறி போவதற்கான பாதுகாப்பு, நியாயத்தீர்ப்பிலே தைரியத்தை கொடுக்கிற பாதுகாப்பு. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்காக 2 பேதுரு 1:10 உங்களை அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருந்தா என்ன செய்ய மாட்டோம்? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லைன்றாங்க. அப்ப நிறைய மக்கள் சத்தியத்தை சொன்ன உடனே பிடிக்கல, ஓடுறாங்களே. என்னாச்சு? ஜாக்கிரதை இல்லை. அழைப்பை அவங்க கண்டுபிடிக்கல. அவங்க உறுதியாக்கும்படி அவங்க ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இது தேவனுடைய வார்த்தை, மனிதனுடைய வார்த்தை கிடையாது. மனிதனே நம்மளை போட்டு தாக்கட்டுமே, அது தேவனுடைய வார்த்தை தானே. அது எப்படிதான் இருக்கட்டும், அது தேவனுடைய வார்த்தை. அது என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இருக்கும் என்றால் நான் ஒத்துக்கொள்றதானே நல்லது. இல்லைன்னா இடையில தானே விழுவேன். அவங்க கெட்டவங்களா கூட இருக்கட்டுமே, நமக்கு கவலை இல்லை. நாம் நம்முடைய பாகத்தில் நமக்கு இந்த பாவம் இருக்கும் என்றால் நாம் அதை ஒத்துக்கொண்டு நம்ம சரியா இருந்தோம் என்றால் இடறி விட மாட்டோமே. பலன் அவன் மூலமாக எனக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கான் இல்லையா? இப்ப தேவனுக்கு நன்றி தானே சொல்லணும். நான் என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டி இருக்கிறான், நான் தவறி அவன் கடிந்து கொண்டிருக்கிறான், தவறுக்கான அந்த வேலை செய்து என்னை சீர்திருத்த முயற்சி செய்திருக்கிறான். அவன் அதை செய்யல, கெட்டவனா கூட இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய வேலை சரியா நடந்துச்சுல, ஓகே, தேவனுக்கு நன்றி, மகிமை உண்டாதோ சொல்லிட்டு போவோம் இயேசு கிறிஸ்து மூலமாய். நாமே அதையே பார்த்துட்டு இருக்கோம். அதையே பார்த்துட்டு இருக்கனால நம்ம என்ன ஆகும் பாருங்க. நம்ம நன்மையை நாடும் பொழுது, நல்லதே நமக்கு நடந்திருக்கிறது என்று நாம் நினைக்கும் பொழுது இடறி போக மாட்டோம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. கொஞ்சம் இடறி போயிட்டு இடறி மாட்டேன்னு சொல்றாரா? இல்ல, நம்ம ஜாக்கிரதையா இருந்த இடரவே மாட்டோம். ஆனா நமக்கு முன்பாக இடர்ல போடுவாங்களா? போடுவாங்களே. நாம இடம் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. நாம் இடம் கொடுத்தாலே மட்டும்தான் நம்மளை இடர் பண்ணுவாங்க. ஜாக்கிரதையா இருந்தோம்னா இடர் பண்ண முடியாது. வெளிப்படுத்தல் 2:14 ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன்பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டுட்டார். பாருங்க, அப்ப இடம் கொடுக்கலாமா? நம்ம இடர்ல போடுவாங்க, நாம இடம் கொடுக்கலாமா? பாருங்க, ஒருத்தர் கொரிந்து சபையில வேசித்தனத்தை தூண்டி விட்டாங்க இல்லையா? கர்த்தருடைய சரீரத்தை வேசின்னு அவயவங்களாக்காமான்னு கேட்டார் இல்லையா? இருமப்பா இருந்தாங்க இல்லையா? அப்போ புளிக்கி பண்றாங்களா? இடரல். அது இடரலா? இடரல் இல்லையா? இடரல். அதை செய்யவும் மக்கள் உற்சாகம் ஆயிட்டாங்களா? இடரல்ல அவங்க இடறி போயிட்டாங்க. பாருங்க, ஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா இடறி இருக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க தேவையானது போதனை இல்லை. வெளிப்படுத்தல் 2:20 ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இடம் கொடுக்கிறோம்னா எனக்கு விருப்பம் இருக்குல்ல.
பாருங்க, நான் இடம் கொடுக்கலன்னா என்னை யார் தொடுவாங்க? அப்போ நான் இடம் கொடுத்தா மட்டும்தான் வஞ்சிக்கப்பட முடியும். அப்போ நான் இடம் கொடுப்பதே இடறி போயிட்டேன் இல்லையா? இப்போ நாம் பொல்லாப்பிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் அவளை விட்டு நாம் அவருடைய பாவத்தில் அகப்படாதபடி விழித்து கொண்டு ஜாக்கிரதையா இருந்து ஓடியாந்துடணும். வெளிப்படுத்தல் 18:4, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுடைய நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்றார். நம்ம ஓடியாந்துடணும். அவர்கள் நடுவிலிருந்து நாம் புறப்பட்டு பிரிந்து வரும்படி கேட்கிறார். எதெல்லாம் அசுத்தம்? 2 கொரிந்தியர் 6:14, 15, 16, 17 பாருங்க, அசுத்தமானதை 17ஆம் வசனத்திலே தொடாதிருங்கள் என்றார். எது அசுத்தம்? அந்நிய நுகம், அவிசுவாசி, அநீதி, இருளு, அடுத்து பேலியாளு, அவிசுவாசி, விக்கிரகங்கள், இதெல்லாம் அசுத்தம். இதை தொடாம நீங்க வெளியே வந்துருங்கன்றார். அப்ப இதெல்லாம் தொட்டா நம்ம என்ன ஆகும்? இடறி போக மாட்டோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இடர்களை நாம் ஜெயிப்போமாக. இடறுவதற்கான காரியங்கள் இருக்கும், ஆனால் நாம் இடரை ஒருவருக்கு முன்னாக போடாதிருப்பது, போடக்கூடாது என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை போதிப்போம், அவருடைய வார்த்தையை மட்டும் போதிப்போம், கூட்டி குறைத்து செய்யாதிருப்போம், ஜனங்களுடைய திராணியின்படி போதிப்போம். அப்போ இயேசு சொன்னது மாதிரி சொல்லுவோம். ஜனங்களிடம்னா நாம காரணம் இல்லை. ஆனா பொய்களையும் தூஷணங்களையும் மற்ற குழந்தைகளான மக்கள்கிட்ட நம்ம பரப்பும் போது அவங்களுக்கு தெரியாம கூட போகலாம். அப்போ இடம் கொடுத்தோம்னா நம்ம வஞ்சிக்கப்படுவோம். ஆகையினால இடம் கொடுக்காம ஜாக்கிரதையா இருப்போம். தேவனுடைய ஒத்தாசை கேட்போம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்காரு. நமக்கு எப்பவும் உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார் என்று நம்ம நம்புவோம் கிறிஸ்து மூலமாய். ஆகினாலே தைரியமா இருந்து நாம் மேற்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த உலகத்திலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை சரீரத்தில் இருக்கிற நாட்களில் கேட்கிற நாட்களெல்லாம் உபத்திரவும் துன்பமும் எங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. இடரல் எங்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது. நாங்கள் எங்களால் வெற்றி பெறுவதற்கு பலவீனர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் எப்படி ஒத்தாசை கேட்டாரோ அதுபோல நாங்கள் சத்தமாய் கெஞ்சுதலோடு கேட்கும் பொழுது நிச்சயமாய் எங்களுடைய பலவீனங்களில் உதவி செய்ய வல்லவராய் இருப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் வெற்றியை தருவீர். ஆகவே நாங்கள் தேவனுடைய காரியம் எது, மனுஷனுடைய காரியம் எது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க எங்களுக்கு ஞானத்தை தார், அறிவித்தார். அப்படி இல்லாத பலவீனமான பிள்ளைகளை சாத்தான் வஞ்சித்து விடுகிறான். மிகுந்த கவனமாயிருந்து அழைக்கப்பட்ட அழைப்பையும் உறுதியாக்கி அவர்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் ஒரு காலம் இடறி போக மாட்டார்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு வெளியேற பெற்ற கல், கீழ்ப்படியாதவங்களுக்கோ இடறுவதற்கு எதுவான கல்லும் விழுதற்கு எதுவான கண்மலையுமாயிருக்கிறது. ஆகவே இந்த விதமான காரியங்கள் வருகிற பொழுது நாங்கள் காட்டிக் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உம்முடைய வேதத்தை நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தார், புத்தியத்தாரும். ஒரு இடரிலும் இல்லை, ஓடினாலும் இடர மாட்டார்கள். ஆகவே நாங்கள் வஞ்சிக்கப்பட இடங்கூடாமல் ஜாக்கிரதையாய் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள உம்முடைய தயவு எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.